காசே பார்க்கக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, அந்த காசு நான் வாங்குற துணியோட ரேட்டே பார்க்கக்கூடாது, எனக்கு பிடிச்சிருந்தா அந்த ரேட்டில் நம்ம எடுத்துடணும், அந்த மாதிரி நினைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க ஏதாவது நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க, அதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு காசு சேர்த்து வச்சுட்டே வருவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்க போகிறப்ப அதோட ரேட்டு கூடிடும். இப்போ அப்படி தானே இருக்குது, எதை வாங்க போனாலும் காசு கூட. இப்போ தங்கம் வாங்க முடியும் யாராச்சும் நினச்சி பார்க்க முடியுற அளவுக்கு இருக்கா? இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து நிறையா தெரியும். அதனால் முதல்ல வாடகை வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி பேசிடுவோம். ஏன்னா நான் அந்த வாடகை வீட்டில் இருந்தவங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஹவுஸ் நம்மளுக்கு தங்கணும், நம்ம எப்போ குளிக்கணும் எப்போ துணிகள் வைக்கணுன்றதுலாம் முடிவு பண்ணுறது யாருன்னா நம்ம ஹவுஸ் ஓனர். ஆனால் வாடகை கொடுக்குறது யாரு? நம்ம தான். அப்போ இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கிறப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கும் ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு வீடு இல்லாதவங்களுக்கு நமக்கு தோணுது. புரியாம பண்ணவங்க இங்க எல்லா பேருமே ஜெயிச்சிருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த அற்புதமான வாய்ப்பை, இந்த பிளானை தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் இங்க வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த வியாபாரத்துல முதல் நிலையான பிரான்ச் டைரக்டர், அதாவது 75,000 ரூபாய் பிசினஸ் பண்ணி ஒரு 10,000 ரூபாய் இன்கம் கூட வந்திருக்க பிரான்ச் டைரக்டர் அவர்களை வந்து உற்சாகமான பாராட்டுகளை எல்லாரும் வந்து வெல்கம். ஆர்த்தி என்னோட பேர். நான் கூடல் நகர்ல இருந்து வரேன். நான் இந்த பொருள்களை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணதுனால, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வருமானம் பெறனால பிரான்ச் டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷன் வாங்கியிருக்கேன். எனக்கு கீழே குழு அமைச்சு வெற்றி பெறுவேன்றதை உறுதியாக சொல்லிக்கிறேன். 15,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் ஃபாரின் ட்ரிப்புக்கு ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப்புக்கு எலிஜிபிளான. என் பேர் ஓம் சாந்தி. நான் கொசடையிலேருந்து வரேன். நான் ப்ராடக்ட் யூஸராக தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு. ஷேர் பண்ணுறேன், ஏர்ன் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுறேன். ஒரு 15,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய்க்கு இன்கம் கிடைக்கிற கோல்ட் டைரக்டர்ஸ் அனைவரையும் நாங்கள் வெல்கம் பண்ணிக்கலாம். நான் காரைக்குடிலேருந்து வரேன். இதுக்கு மேலே நான் வந்து வீட்டில் இருந்தே டெய்லரிங் கிளாஸ் ஆரி ஒர்க் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் பார்ட் டைமாக எடுத்துக்கிட்டேன். உற்சாகமான பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். ஒரு குறுகிய காலகட்டத்தில் இவங்களை ரெகக்னேஷன் பண்றதுக்காக உற்சாகமான ஒரு கணக்கிலே ஒரு லட்சம் ஜெயிக்க வச்சு ஒரு 30,000 ரூபாய் இன்கம் வந்திருக்காங்க. ஃபாரின் எலிஜிபிளா இருக்காங்க. எப்படி இதை பண்ணியிருக்காங்க, ஒரு கை குழந்தை வச்சிருக்காங்க. ஒரு பையன் பிறந்து எனக்கு அதுக்கப்புறமும் நான் கேட்டேன் வீட்டில், 12th எனக்கு அரசில் படிக்க வைங்க, கொஞ்சம் நானும் எனக்கு கொஞ்சம் படிக்கணும்னு ஆசை, படிக்க வைக்கணும்னு நினச்சேன். அவங்க முடியாதுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25,000 ரூபாயில இன்கம் ஸ்டார்ட் டைரக்டர் அனைவரையும் வந்து உங்களோட உற்சாகமான பாராட்டுடன் வெல்கம் பண்ணிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நேம் சிவசக்தி. நான் திருநாள்லேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து இதை அடிஷ்னல் வருமானம் வந்துட்டு நம்மளுடைய வெஸ்டேஜை வந்து வெற்றிகரமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். வருமானம் நிறையா கிடைச்சிட்டு இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு ஷார்ட்லி சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் லீடர்ஸ். என்னோட பேர் துர்கா தினேஷ்குமார். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். இப்போ நம்ம பிஸ்னஸில் டைமண்ட் டைரக்டராக இருக்கேன். தேங்க்யூ. வெஸ்டேஜ் தவிர்த்து பியூட்டி பார்லர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் கவர்மெண்ட் ஜிஹெச்ல வேலை பார்த்துட்டு இது வந்து கிடைக்கிற நேரத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வருமானம். என் பேர் அன்புச்செல்வி. வெஸ்டேஜ் வாய்ப்புக்கு முன்னாடி நான் 2 ரைஸ் மில் வச்சுருந்தோம். இப்போ அதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ வெஸ்டேஜ் தான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. நான் விஜயலட்சுமி. முதல்ல ஐயர்மங்கலாலேருந்து வரேன். நான் இதில் க்ரௌண்ட் டைரக்டராக இருக்கேன். தேங்க்யூ விஷுவல். குட் மார்னிங். என்னோட பேர் கமலா சக்திவேல். நான் வந்து மதுரை கேகே நகர்லேருந்து வரேன். டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் க்ரௌண்ட் டைரக்டராக இருக்கேன். தேங்க்யூ. சரி, என் பேர் நரவீரன். இந்த வருமான வாய்ப்பு முன்னாடி சாஃப்ட்வேர் முடிச்சு கம்ப்யூட்டர் சென்டர் சொன்னேன். இந்த வருமான வாய்ப்பு எடுத்து செய்யறதுக்கு ராயல்டி இன்கம் அப்படிங்கிற விஷயத்துக்காக செய்ய ஆரம்பித்தோம். இந்த வருமான வாய்ப்பு மூலம் கிட்டத்தட்ட ஒரு 5 வெளிநாட்டு பயணங்கள் இலவச பயணம் போட்டுருக்கோம். நன்றி. கார்த்தீஸ்வரி. அருப்புக்கோட்டையிலேருந்து வரேன். டீச்சராக இருக்கேன். சூப்பர் சூப்பர். வணக்கம். என்னோட பேர் மரிசா. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். பார்ட் டைமாக அதை பண்ணிட்டேன். சூப்பர். என் பேர் இன்பிகல்பி. நான் பைபாஸ் ரோட்லேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி அப்புறம் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக வீடு வாங்கிடுவேன். சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், நான் வாடிப்பட்டி பக்கத்துலேருந்து வரேன். என்னோட பேர் அழகுமலை. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு செங்கல் சேம்பை வச்சு கூடுதல் வருமானம், அது இல்லாமல் வாழ்வியல் பற்றி நிறைய தெரிஞ்சுக்காண்டி இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. குட் மார்னிங். என்னோட பேர் ராஜவேல். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ராஜபாய் நன்றி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அப்பள கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அருப்புக்கோட்டையில். இப்போ சுற்றுலா பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ. என் பேர் சின்ன தம்பி. நான் வந்து வாடிப்பட்டி பக்கத்துலேருந்து வரேன். இப்போ நான்
கிரவுண்ட் டைரக்டர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 6 விதமான கனவுகளை அடைஞ்சிருக்காங்க. ஜெயபாரதி, நான் அருப்புக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தீபராஜ் மேமுக்கும் சீனிவாஸ் சாருக்கும் அவங்களுக்கு நன்றி. கொடுத்த ஜெயக்குமார் சாருக்கும் விடிஆர் சாருக்கும் முதல் நன்றி. நான் பிறந்து வளர்ந்தது பார்த்தோம்னா குஜராத்தில். தமிழ் தெரியாது, ஹிந்தி குஜராத்தில் தான் நான் படிச்சிருக்கேன். 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். 10th முடிச்சுட்டு நர்சிங் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும் போதா பாதியிலேருந்து வர வேண்டிய சூழ்நிலை. சாதாரண மில் ஒர்க்கர் பொண்ணு தான் நான். மில் ஒர்க்கர் பொண்ணு. ஆனால் கனவு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க 7 விதமான கனவுகளை அடைஞ்சு இன்னைக்கு எல்லா விதமான ஒரு கனவையும் அடைஞ்சிருக்காங்க. அவங்களையும் வெல்கம் பண்ணிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தீபலட்சுமி சீனிராஜ். நான் அரசு துறையில் ஒரு 17 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இதை பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வித கனவுகளையும் அடைஞ்சிருக்கேன். தேங்க்யூ. இப்போ என் பேர் மனோகரன். நான் பக்கத்து வாழ்க்கையில் வரேன். நான் நிச்சயத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் ஒர்க் பண்ணேன். அங்கே வாங்க சொல்லுவோம் 10,000 ரூபா. இங்கே வந்து 4 வருஷத்தில் என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 1,37,500 ரூபா. என்னோட பேர் வந்து அன்புச்செல்வம். நான் இதில் யூனிவர்சிட்டி ஒரு டைரக்டராக இருக்கேன். 1.5 லட்ச ரூபா இன்கம் பண்ணிட்டு ஒரு 10 லட்ச ரூபா கார் அச்சீவ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. குட் மார்னிங், என் பாண்டியர். நான் இதுக்கு முன்னாடி மைக்ரோ ஃபைனான்ஸ் மேனேஜராக இருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இன்கம் ஆகிருக்கேன். மாருதி செல்வி 7 லட்ச ரூபா கார் வாங்கியிருக்கேன். தாய்லாந்து போயிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. ஜெயக்குமார், வாடிப்பட்டிலேருந்து வரேன். நான் கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் வச்சுருந்தேன். இந்த வியாபாரத்தில் வரதுக்கு முன்னாடி ஒரு 50 லட்ச ரூபா கடனில் வந்தேன். கடன் அடைச்சு மொத்தம் 1,23 லட்ச ரூபா இந்த வியாபாரத்தில் சமாளிச்சேன். இத்தனை பேருடைய வாழ்க்கையும் அவருக்கு கீழே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல கார் எடுக்க வச்சிருக்காங்க. இந்த அற்புதமான வாழ்க்கையில வாழ்வியல கற்றுக் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வெளியே எங்கேயுமே கிடையாது. வாழ்வியல கற்றுக்கிட்ட நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னா கூட நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். கௌரவம் கருதி வெளியே வரும் பந்தாவை ட்ரெஸ் பண்ணிட்டு நாங்களாம் பயங்கரமான நல்ல அப்படின்னு நிரூபிக்கிற நேரத்தில் அது ஒரு பெரிய 200 பேர் ஒரு கம்பெனி வச்சு நடத்தணும்னா பெரிய விஷயம் இல்லைங்களா?